வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஒரு ஒன் பாட் ரெசிபி தால் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி, அதிகமான புரதச்சத்து நிறைந்த ஒரு ரெசிபி. இதில் பார்த்தீங்கன்னா நான் 5 விதமான பருப்பு எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, பாசி பயிறு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பருப்புன்னு சொல்லிட்டு எல்லா விதமான பருப்பு எடுத்து நல்லா செவக்க செவக்க வறுத்துருக்கேன். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கழுவிக்கோங்க. இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோ. 1 கப் அரிசினா 3 கப்பு தண்ணி. ஸோ நீங்கள் அரிசியும் பருப்பையும் அளந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 2 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதுக்கு கண்டிப்பாக கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா 5 விதமான பருப்பு இருக்கனால கட்டி பெருங்காயம் வந்து ரொம்ப நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், குக்கரை மூடிட்டு விசிலுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, காஞ்ச மிளகாய், சீரகம், ஒரு சின்ன பீஸ் தேங்காய், அதுக்கப்புறம் மிளகு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அதே கடாயில் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் வேணால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வதக்கினோன்னு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் கரைசி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் இங்கே வெயிட் போட்டு ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு கொஞ்சமாக சுட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு சுட தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றினீங்கன்னா சுவைக்க மணக்க இந்த தால் கிச்சடி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சீரகம் பவுடர்லாம் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பரான இந்த தால் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதில் வேணால் நீங்கள் காய்கறி கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம், வத்தல், சிப்ஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரைன்னு இந்த காம்பினேஷன்லாம் அட்டகாசமாக இருக்கும். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப